ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் கணேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப் கன்வர்ஷன்னா இப்போ ஜாவாவில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா டைப்பை வந்து மாற்றிக்கலாம். இன்டீஜர் டைப்பை கேரக்டருக்கு, ஃப்ளோட்டுக்கு, டபுளுக்கு இப்படி நம்ம மாற்றிக்கலாம் எல்லாத்தையும். அதான் பற்றி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷனுக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஒன்று எல்லாமே இன்டீஜர் டைப்பில் இருக்கணும், நம்பர் டைப்பில் இருக்கணும். அது கம்பேட்டபிள் டைப்னு சொல்லுவாங்க. அடுத்து டெஸ்டினேஷன் டைப்பு அனுப்புகிற டைப்போட பெருசாக இருக்கணும். அதில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் இன்டீஜரில் 2 வேல்யூ போட்டுட்டு அதை வந்து ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ண வைக்கிறேன். அது ஒர்க் ஆகும். ஆனால் இது ஃப்ளோட்டில் 2 வேல்யூ கொடுத்துட்டு இன்டீஜரில் போட்டால் வராது. இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ப்ரமோட் பண்ண முடியும். பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள். அதுக்கு பின்னாடி கூட வர முடியாது. இப்போ இன்கம்பேட்டபிள் டைப்புக்கு என்னென்னா, இப்போ எனக்கு இன்டீஜர் வேல்யூவை பைட்டில் போடணும் அப்படின்னா நான் வந்து அதை பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட கேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து டார்கெட் டைப்பு வந்து பைட்டுன்னு சொன்னால் அது வந்து எடுத்துக்கும், பைட்டுக்கு தான் அனுப்பணுன்ட்டு. அது இன்டீஜர் டைப்பாக மாற்றிக்கும். இதில் என்ன பண்ணுறேன்னா, இன்டிஜர் வேல்யூவை பைட்டில் போடுறேன். ஆனால் அது வந்து எரர் வருது. அதுக்கு சிம்பிளாக இன்டிஜர் வேல்யூக்கு கிட்ட அதுக்கு எந்த டைப்புக்கு அனுப்ப போகிறோமோ அதை கொடுத்துட்டோம். இப்போ இன்டிஜர் கிட்ட பைட்டுக்கு அனுப்ப போகிறோன்னா பைட்டுன்னு கொடுத்துட்டேன். இதே இன்டிஜர் வேல்யூவை ஃப்ளோட்டுக்கோ டபுளுக்கோ கொடுக்கும்போது அது தேவையில்லை. இதில் ஏன் மைனஸில் வேல்யூ வந்துச்சுன்னா, பைட்டோட ரேஞ்சு வந்து -128 to +127 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ 128ன்னு கொடுக்கும்போது அது மறுபடியும் ரொட்டேட் ஆகிருக்கும். மைனஸில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அதை காட்டுறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, இன்டிஜரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு 500 நம்பரை நான் பைட்டுக்கு ஸ்டோர் பண்ணுறேன். அப்போது 1லேருந்து 128 வரைக்கும் ஒழுங்காக தான் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து போகும்போது மட்டும் வேல்யூ வந்து மாறிக்கும். பாருங்கள்.
இதில் 127 வரைக்கும் கரெக்டாக வரும். அதை தாண்டும் போது மறுபடியும் வேல்யூ மைனஸ்லேருந்து போக ஆரம்பிச்சிட்ருக்கோம். இதில் என்ன பண்ணுறேன்னா பைட்டு, ஷார்ட்டு, டபுள்னு ஒரு 3 வேல்யூ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஷார்ட்டில் பைட் வேல்யூ போடுறேன், அது அதோட பெருசு, அதனால் நான் வந்து டைப் கன்வர்ஷனுக்கு கேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து அதிக வேல்யூனால இப்போ வேல்யூ வந்து ரொட்டேட் ஆகும்போது மைனஸில் தான் வரும். இப்போ ஷார்ட்டு வேல்யூக்கு டபுள் போட்டோன்னா வரும், ஆனால் அதுதான் டெசிமலில் இருக்கிற அதுக்கு அடுத்த பாயிண்டில் இருக்கிறது எதுவுமே வராது, அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ ஷார்ட்டோட ரேஞ்சு வந்து 32,000 கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரன் டைமில் அதோட வேல்யூவை அதிகமாக்குறேன், அப்போது எரர் தான் வரும்.
இப்போ அந்த வேல்யூ வந்து ஒரு மல்டிப்ளை பை 2ன்னு கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு அடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது அதால். அப்போது எரர் வரும். அதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷார்ட்டுக்கு இந்த காஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சைடில் ஒரு கோட் இருக்குது. இதுக்கு முடிஞ்சால் அவுட்புட் கண்டுபிடிச்சி பாருங்கள்.